மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூலம் நட்சத்திரம் இருக்கிறது தனுசு வீட்டில், காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு. கேதுவோட ஆதிக்கத்தை கொண்ட நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுல தடைகள், திருமணம் ஆகிறது லேட் ஆகிறது, அதே சமயத்தில் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இவர்களுக்கு காதலும் ஏற்படுகிறது. காதலும் அதிகம், காமமும் அதிகம் தான். இவர்களை பொறுத்தவரை வெளிப்படையானவர்கள், நேர்மையானவர்கள், ஆழமான அன்பை காட்டக்கூடியவர்கள், எதையும் சுதந்திர விரும்பிகள். அதே சமயத்துல இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தாக மாமனாருக்கு ஆகாது, அந்த மாதிரியான ஒரு சொல் உண்டு. ஆனா அது உண்மை கிடையாது. அதாவது ஜாதக கிரக அமைப்புகளை பொறுத்துதான் எந்த ஒரு பாதிப்புமே. இந்த வெறும் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலேயே இவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு ஆகாது என்பது ஒரு பழமொழி தான். அது 100% நிஜம் கிடையாது. அதே சமயத்துல திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் இதனாலேயே தாமதமாகுது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், ஒளிவு மறைவின்றி தன் மனசுல பட்டதை வெளியில சொல்லிடுவாங்க. அதனால கொஞ்சம் கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும், சுதந்திரத்தை விரும்புவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஃப்ரீடமா இருக்கணும். அதாவது இவங்களை ஆளுமை செய்யக்கூடிய வாழ்க்கை துணைவரை விட இவங்களோட நட்புறவுடன் ஒரு நண்பன் போல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவரை விரும்புவாங்க. எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க. தாம்பத்திய உறவில் இவங்களுடைய ஆளுமை இருக்கும். இவங்க என்ன தேவையோ அதை வெளிப்படையா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவருடன் நல்ல ஒரு தாம்பத்திய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் காதலை பொறுத்தவரையிலும் அன்பாகவும் உணர்ச்சிகரமாகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த காதல் என்பது பாத்தீங்கன்னாக்க சில நேரங்கள்ல அவங்க ஜாதகத்தின் அமைப்பின்படி தோல்வி அடைந்து அதற்கப்புறம் வேற ஒருத்தர் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படுது. சில பேருக்கு அதுல வெற்றி ஆகுது. ஆனா வெற்றி ஆகுறது பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. தோல்வி ஆகிறது, தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் திருமணம் செய்யறது தான் மிக அதிகம். ஆனா காதல்ல கூட உண்மையும் நேர்மையும் விரும்புவாங்க. அதாவது தன்னுடைய துணை தன்னை மட்டும்தான் நேசிக்கணும்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு துரோகமோ பொய் சொல்றதோ பிடிக்காது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முடிவெடுப்பதில் ஆனா குழப்பங்கள் இருக்கும். சில ஆக்சிலேஷன் இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, சில நேரங்கள்ல ரொம்பவும் சேடா இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க ஒரு நல்ல தோற்றப்பொழிவு உடையவர்கள், ஆன்மீக ஞானம் உடையவர்கள். பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லட்சுமி கடாட்சம் இருக்கும், மற்றவங்க மதிக்கக்கூடிய தோற்றப்பொழிவு இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய காதல் தோல்வியில் முடியுது. திருமணம் ஆகிறது லேட் ஆகுது. இவங்களுக்கு எண்ணங்கள், ஆசைகள் போன்றவை இருந்தாலும் அதை பெறுவதில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. கல்யாணம் ஆன பின்னாடியும் பாத்தீங்கன்னாக்க சில நேரங்கள்ல இவங்களுக்கு எதிர்பார்த்த துணை அமையறதில்ல. சில பேருக்கு அவங்களுக்கு இந்த திருமண உறவில் ஒரு பந்தம், அப்படிப்பட்டவர்களுக்கு சப்போஸ் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கெட்டு இருந்து 7ஆம் பாவகம் கலசரஸ்தானம் கெட்டு இருக்குனாக்க அது கலசர தோஷம். அல்லது அவங்க ஜாதகத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை அல்லது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு மீறிய உறவுகளும் சில பேருக்கு ஏற்பட்டுடுது. இந்த காதல் சரி அல்லது உணர்ச்சிகரமா இவங்களை விரும்பல, மேலோட்டமா தான் விரும்புறாங்க. அதே போல தாம்பத்திய உறவிலும் ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னாக்க இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வேற ஒரு தொடர்போ வேற ஒரு தேடலோ இருந்துகிட்டே இருக்கும். தேடலை பொறுத்தவரையிலும் நிறையவே இருக்கும். இவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில மேக்சிமம் இவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் தான். இவர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணிவருக்கு நல்ல கோஆபரேட் பண்ணக்கூடியவர்கள், வாழ்க்கை துணிவரையும் சந்தோஷப்படுத்துவாங்க, தானும் சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள் தான். அமையக்கூடிய வாழ்க்கை துணிவர் தாம்பத்தியத்தில் காதலில் ஆர்வம் உடையவர்களாகவும் அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் அமைந்து விட்டால் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான வாழ்க்கை தான். ஆனா வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் அதுல அதிக ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கு, அவர்களுக்கு காதல் காமம் குறைவாக இருக்கு, அதை அதிகமா எதிர்பார்க்கல அப்படின்றவங்களோடு இவங்க சேரும் போது குடும்ப வாழ்க்கையில அது பாதிப்பை ஏற்படுத்துது. பொதுவாகவே மூலம் நட்சத்திரத்துடைய யோனி பாத்தீங்கன்னாக்க பெண் நாய். அப்போ அந்த வகையில இவங்களுடைய தாம்பத்திய உறவு என்பது அதிக வேட்கையும் அதிக நாட்டமும் இருக்கும். அதற்கு தகுந்த ஒரு
வரனை அமைக்கிறது இவருடைய திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், பிரிவினை ஏற்படுத்தாது. அதனால பிற்காலத்தில் பிரிவினை என்பது வராமல் போகும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகிறவர்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நல்ல ஒரு வேலைக்கு போயிடுறது, அல்லது ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, நல்ல செட்டில்மெண்ட் ஆகிறது. போற இடத்துல இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பா இவங்க போற குடும்பம் டெவலப் ஆகும். ஆனா வாழ்க்கை துணைவர் வர வரலுமே இவங்களுக்கு ஒரு இயக்கங்களும் அல்லது ஒரு ஆக்சிலேஷனும், காதல் போன்றவையும் அல்லது நட்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இது ஒரு பொது பலன் தான். சில பேர் அதுல விதிவிலக்கு கூட இருப்பீங்க. சில பேர் காதலிக்காம டைரக்டா யாரிடம் பழகாம டைரக்டா ஒருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும், தனித்தே இருப்பாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொருத்தம் இல்லைனாக்க வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லயும் இவங்க ஒரு ஊர்லயும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. அதாவது வேலை விஷயமா வாழ்க்கை துணைவர் வெளிநாட்டிலயோ வெளியூர்லயோ இருக்கிறது, இவங்க ஒரு நாட்டுல அல்லது வெளியூர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி தனித்தனியாவே இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஆசைகள் மோகங்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் என்பது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது. அதே சமயத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்யோன்யமான வாழ்க்கை துணைவர் அமைந்து அந்யோன்யமாவும் இருக்கிறாங்க. இதுல முக்கியமா யார் சற்று பிரிந்து தனித்தே இருக்கிறாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னாக மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் தான். கலசர தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தார தோஷம் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதும் தாமதமாகும். கல்யாணம் ஆன பின்பும் பாத்தீங்கன்னாக்க பிரிந்து தனித்து இருக்கிறது, தனியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுதந்திரமானவர்கள். குறிப்பா இவங்க தான் என்ன செய்யணும்ன்றத மற்றவங்க முடிவு பண்றத விரும்ப மாட்டாங்க. அதே போல தனக்கு என்ன வேணும்ன்றத இவங்க அதை வெளிப்படையா கேட்டு கூட பெறுவாங்க. அதே போல இவங்களை அடக்கி ஆள நினைக்கக்கூடிய வாழ்க்கை துணைவராக அமையும் போது அது விரும்ப மாட்டாங்க. அதுல பிரச்சனைகளும் பிரிவுகளும் அந்த மாதிரி ஒரு பர்சனோட இணையும் போது ஏற்பட்டுடுது. இவர்களை பொறுத்தவரையிலும் ஒருத்தரை பிடிச்சிட்டாக அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அதே போல பிடிக்கல அப்படின்னாக்க அவங்களை விட்டு விலகிடுவாங்க. அதுக்காக அவங்களோடய இருந்து பழி வாங்குறது, அவங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்குறது செய்ய மாட்டாங்க. விலகி வந்துருவாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பிடிக்கலன்னாக. இவர்களுடைய உணர்வுகள் தீவிரமானவை. இவர்கள் ஒரு மேலோட்டமான உணர்வை வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆழமான உணர்வை வெளிப்படுத்துவாங்க. தேடுதல்கள் தீவிரமாக இருக்கும். அது ஆன்மீக தேடலும் சரி, எல்லா விஷயத்திலயும் ஒரு எண்டு பாயிண்ட போய் பார்ப்பாங்க. அது தாம்பத்திய சுகமாகட்டும் அல்லது ஆன்மீகத்துல இறை வழிபாடாகட்டும் அல்லது வெற்றி ஆகட்டும், வாழ்க்கையில பொருளாதார வெற்றி ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு பீக்கை அடைவாங்க. அதே போல ஒரு ஃபால் டவுனும் ஒரு வீழ்ச்சியும் அடைந்து அதுக்கப்புறம் ஒரு பீக்குக்கு போவாங்க. ஒரு பிசினஸே ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டவுன், அதாவது சரிந்து அதுக்கப்புறம் மேலே எழுவாங்க. வேலையில கூட பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேலையில ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல அந்த வேலையிலேயே ஒரு பர்மனன்ட் ஆகி அல்லது ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கி முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய தேவைகளை வெளிப்படையா பேசக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை தன்னுடைய தேவைகளை துணிச்சலாக வெளிப்படுத்துவார்கள். கோபம் இருக்கும், முன்கோபம் இருக்கும். இவங்க கோபத்தால சில கருத்து வேறுபாடுகள், அது காதலாக இருக்கும் போதே கூட சில பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விடுறது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஆகிறாங்க, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திருமண வாழ்க்கை வரும்போது கூட அவசரப்பட்டு பேசுறது, கோபம், டென்ஷன், அதாவது அளவுக்கு அதிகமான பர்ஃபெக்ஷன், மற்றவங்க கிட்டையும் அது எதிர்பார்க்கறதுனால அதுவுமே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப வாழ்க்கையில. அதனாலையும் சில கணவன் மனைவி உறவு நிலையில சில சிக்கல்களும் பிரிவுகளும் சில பேருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பா மூலம் நட்சத்திர பெண்களுக்கு ஒரு முழுமையாக இவங்களை புரிந்து கொண்டு ஒரு தாம்பத்திய வாழ்க்கையிலே ஆர்வமும் ஈடுபாடும் உடைய ஒருத்தர் வாழ்க்கை துணைவராக அமைஞ்சிட்டாக இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதுதான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். இந்த மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசை வரும். 7 வருஷம். மூலம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு 7 வருஷமும் கேது தசை தான். இப்போ 7 வருஷம் கேது தசைன்னா கூட இந்த கேது தசை வரும்போது இந்த குழந்தை பருவம் இருக்கும். அதுக்கப்புறம் உடனே சுக்கிர தசை வந்துடுது. 7ல இருந்து ஒரு 27 வயசு வரலும் சுக்கிர தசை இளமை பருவத்திலேயே வர்றதுனால அந்த சுக்கிர தசையில தந்தைக்கு கொஞ்சம் கஷ்டங்கள், தந்தைக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும், அல்லது சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் இருக்கும் இவங்க சார்ந்த குடும்பத்துல. அதே போல இந்த காலகட்டத்தில் சுக்கிர தசையில படிப்புல கூட ஒரு ஆவரேஜா படிக்கிற மாதிரி அல்லது ஒரு இடமாற்றத்துடன் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள்,
போன்றவை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர திசையில அடிக்கடி உடல்நல தொந்தரவுகள் இவர்களுக்கு ஏற்படுது. அதே போல சின்ன வயசுல ஒரு 17 ஒரு 18 வயசுலயே இவங்களுக்கு காதல் போன்றவை, ஒரு இளமையான ஒரு காதல் அல்லது எதிர்ப்பாளினர் இன்ஃபாக்சுவேஷன் போன்றவை ஏற்பட்டுடுது. இந்த காதல் என்பதும் பாத்தீங்கன்னாக்க இந்த 27 வயசுக்குள்ளேயே அந்த காதல் சக்சஸ் ஆயிடுது, அல்லது திருமணமே பண்ணிடுறாங்கன்னா கூட, காதல் திருமணமே பண்ணிடுறாங்கன்னா கூட, இந்த மாதிரியான காலகட்டத்துல 27 to 33 இந்த வயதுகள்ல ஒரு 7.5 சனி கிராஸ் ஆகுது, ஒரு அஷ்டமத்து சனி இருக்குது அப்படின்னாக்க, அப்படிப்பட்டவங்க கடந்த காலங்கள்ல திருமண வாழ்க்கையில பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையை அடைஞ்சிருப்பீங்க. கடந்த காலம் இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட்ட 7.5 சனியில சொல்றேன். சில பேருக்கு கடந்த காலங்கள்ல இழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கும். அதாவது வாழ்க்கை துணைவரை முழுமையாக பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்துல. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவங்க ஜாதகத்திலே அந்த தோஷங்கள் இருந்திருக்கும், அந்த வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்திலும் தோஷங்கள் இருந்திருக்கும். அதனாலேயே ஆயுள் பலம் இதெல்லாம் இல்லாம ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷம் கூட இருக்கு. அதனால கூட வாழ்க்கை துணைவரை முழுமையாக பிரிந்து, அதாவது இழப்புகள் ஏற்பட்டு தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடைகிறாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும், இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் கடந்த காலங்கள்ல குறிப்பா 2022 இருந்து 2025 வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம், ஈவன் 21 இருந்து கூட எடுத்துக்கலாம். இந்த 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பாதசனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கோம். அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னாக்க, மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி அதிகமான வாய்ப்பு என்ன, உபய ராசியில இந்த நட்சத்திரம் வருது, அதனால கலஸ்தர தோஷமோ தாரதோஷமோ அல்லது மாங்கல்ய தோஷமோ இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், அல்லது செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்கு, செவ்வாய் தோஷம் கடுமையா இருக்குன்னா கடுமையாக செவ்வாய் தோஷம் உள்ளவரை தான் இணைக்கணும். மாங்கல்ய தோஷத்துக்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஜாதகத்துல குரு பார்க்குது 8ஆம் இடத்துல சனி அல்லது செவ்வாய் கேது போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க அந்த இடத்துல மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ அதற்கு குரு பார்வை இருந்தா மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆயிடுது. ஆனா இல்ல, அதுக்கு மேலும் செவ்வாய் இருந்து சனி பார்க்குதுன்னா அதற்கு தகுந்த ஒரு பொருத்தமான வரனை, ஆயுள் பலம் உள்ள ஒரு வரனை அமைக்கணும். அதே போல அந்த தசாபுக்தி காலகட்டத்துல திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. அது கழிந்த பின்பு பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதே சமயத்துல ஒரு பொருத்தம் இருந்தா மூலம் நட்சத்திரத்தில் இருந்தவங்க பெருசா பாதிக்கிறதுல ரொம்ப ஒண்ணுக்குள் ஒன்னா ஹாப்பியா இருக்கிறாங்க, லைஃப் லீட் பண்றாங்க, காதல் வாழ்க்கையும் சரி தாம்பத்திய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. ஆனா பொருத்தம் இல்லை அப்படின்னாதான் அவங்க பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரையிலும். அப்போ சரியான பொருத்தம் பார்த்து நம்ம திருமணம் செய்யறது முக்கியம். இப்ப சிம்பிளா சொல்லணும்னாக்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் அதிகம், காமம் அதிகம், அவர்களுடைய தேடலும் அதிகம், வெளிப்படையா பேசக்கூடியவர்கள், அதே போல உண்மை நேர்மையையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு எதிர்பார்க்கிற வாழ்க்கை துணையோடு இந்த மாதிரி இருந்துட்டாங்கனாக்க அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஒரு நண்பனை போல எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடியவர்களை விரும்புவாங்க. இவங்களை அடக்கி ஆளணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே மருத்துவம் போன்ற துறை, பார்மா போன்ற துறைகளில் சாதிக்கிறாங்க, அல்லது ஆசிரியர் பணி, வக்கீல் போன்ற துறைகள், அல்லது அக்கௌண்ட்ஸ், நிர்வாகம், பேங்கிங்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு மதிக்கத்தக்க ஒரு இடத்தை அடைகிறாங்க. ஒரு சாதாரண வேலையில போனா கூட அதுல ஒரு ஹை பீக்கை சந்திக்கிறாங்க. பிசினஸ் பண்ணா கூட அதுல ஒரு ஹை பீக்கை சந்திப்பாங்க. ஆனா ஒரு இறக்கம், ஒரு வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு அப்புறம் ஒரு எழுச்சி ஏற்படும். அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை விநாயகர் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். எப்பயுமே நீங்க விநாயகரை உங்களுடைய ஃபேவரட் காடா வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களே நடக்கும், தீமையான விஷயங்கள் நடப்பது குறையும், வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம்.